திருநெல்வேலி அப்படின்னாவே அல்வா. அல்வா அப்படின்னாவே இது இருட்டுக்கடை அல்வா. வெள்ளைக்காரங்காலத்துக்கு முன்னாடி இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ வந்து கரண்ட் இல்லைங்கிறதுனால ராந்தல் லைட் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் நைட் 8 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் கரண்ட்டு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட அது வந்து ராந்தல் லைட்லேயே வியாபாரம் பண்ணதுனால அதுக்கு இருட்டுக்கடைன்னு பேர் வந்து இருட்டுக்கடை அல்வாங்கிறது இன்றைக்கி உலகம் முழுதும் எல்லாத்துக்குமே தெரியும். திருநெல்வேலி அப்படின்னாவே இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் 1 வருஷம் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணார் மாநகராட்சியில். அதனால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். அது நல்லாயிருக்கும். வாயில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மெல்லவும் தேவையில்லை முழுகவும் தேவையில்லை, அதே வயிற்றுக்குள்ளே போய் இறங்கிக்கும். அவ்வளோ வளவளன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அவங்க பொண்ணுக்கு. அது வந்து உலகத்திலே வந்து ரொம்ப விமர்சையாக நடந்த கல்யாணங்கள்லாம் அதுவும் ஒன்றா இருக்கும். அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு கல்யாணம் மட்டும்தான் பண்ணுவாங்களா? 42 நாள் தான் ஆகுது, இப்போ டைவர்ஸில் வந்து நிற்கிது. நல்லா விசாரிக்க மாட்டாங்களா? கட்டிக்கிட்டு போனவங்களும் தொழிலதிபர்களாம், கொடுத்தவங்களும் அந்த காலத்துலேருந்து பிரசித்தி பெற்ற அல்வா கடைக்காரருங்க, உலக பிரசித்தி பெற்றவங்க. அவங்களாம் கூட விசாரிக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லாத நாமளே 10 பவுன் 20 பவுன் போடுறோமோ இல்லையோ முழுசும் விசாரித்து ஜோசியம் ஜாதகம் இன்னும் வேறு எதுவும் இல்லை, அது இருந்தால் அதையும் பார்த்துருவோம். அந்தளவுக்கு பார்க்குறோம். அவங்களாம் இவ்வளோ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல செல்வாக்கான ஒரு குடும்பம், பேர் பெற்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 42 நாள். அந்த கல்யாண வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறந்த வாய் மூட முடியாது. அந்த அளவுக்கு கோடி கணக்கில் பணத்தை வந்து செலவெல்லாம் அளிக்கலைங்க, அள்ளி இறைச்சிருக்கிறாங்க. அந்த அளவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி 42வது நாள் கோர்ட்டில் வந்து நிற்கிது. என்னவோ நிஜமாவே தெரியல. அதுக்கு வந்து அந்த கல்யாண செலவெல்லாம் தானம் பண்ணியிருந்தா கூட பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணோட மாமனார் சொல்கிறாரு, இல்லை 5 கோடி ரூபா கடை இருக்குது இருட்டுக்கடை அல்வாவுக்கு, 5 கோடி ரூபா இருக்கட்டும் 10 கோடி ரூபா இருக்கட்டும். அவங்க வந்து ஹோல்சேலாக பண்ணினாங்க அப்படின்னா அவங்க உலகம் புறம் பண்ணுறாங்க. யாருக்கு தான் கடன் இல்லை, எல்லாத்துக்கும் தான் கடை இருக்குது. ஒரு பட தயாரிப்பாளருக்கெல்லாம் 1 வருஷம் பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபா கடை இருக்குதுங்கிறாங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபா சொத்து இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது கணக்கு போட தேவையே இல்லை. அவங்களுக்கு கடை இருந்தால் இவங்களே கட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும்ல. கடை இருக்கிற வீட்டில் இவங்க போய் ஏன் பொண்ணு எடுக்கிறாங்க? இப்போ வந்து அவ்வளோ பேசி அந்த பொண்ணு சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மொட்டை கண்ணா வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கல்யாணம் பண்ணி. கல்யாணம்னா நீங்கள் யாராவது தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அது எப்படி இருக்குது அந்த கல்யாணம்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான கல்யாணம். இப்படி தான் இருக்குதுன்ட்டு இல்லை, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ செலவு பண்ணி கோடி கணக்கிலலாம் இல்லை, பல கோடி ரூபாய் அப்படி அள்ளி இறச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 42வது நாள் அந்த கல்யாணத்துக்கே மதிப்பில்லை. ஃபோட்டோ ஷூட்டு எல்லா ஷூட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் ஜூட்டு விட்டுட்டு போயிடுச்சு. 42வது நாள் டைவர்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ரொம்ப கல்யாணம்னாவே யோசிங்க. அல்லது பிள்ளைங்களுடைய போக்குக்கு யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்துருப்பாப்பா நான் கல்யாணம் பண்ணி வச்சுறேன்னு சொல்லிட்டாவது பண்ணிடுங்க. நீங்களும் கெட்டு பிள்ளைங்களையும் கெடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்தாதீங்க.